உலக வல்லரசுக்கே சவாலாக இருப்பது சைனா. அந்த சைனாவில் இந்தியும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. அவன் தாய்மொழி சைனா தான். அதனால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இயல்பாக அவன் மழலையாக இருக்கிற போது அவன் தாயிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற அந்த மொழி, அது எந்த மொழியாக இருந்தாலும் அதில் தான் அவனுக்கு இயல்பான சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதை தடை செய்கின்ற வகையில் யார் எதை செஞ்சாலும் அது மிக தவறான ஒன்று. அதோடு இவங்க பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்தி தெரிஞ்சாதான் முன்னேற முடியும் என்று சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சியிலே ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால். அவர் பேர் அரக்கோணம் வரதராஜன் பேர். ஃப்ளூயண்ட்டாக பேசுவார். இந்திய மொழிகளில் ஒரு 7-8 மொழி பேசுவார். அது இந்தி அட்டகாசமாக பேசுவார். கடைசி ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட வரல, கஷ்டத்திலே தான் போனார். அதே போல் இந்தி மொழி படித்தா தான் அவன் உயர முடியும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டலுக்கு போங்க, சர்வர் இந்த டேபிள் கிளீன் பண்ணுறவன்லாம் இந்திக்காரனாக தான் இருக்கான். அவன் இந்தி தானே படிச்சிருக்கான். அவன் இதுக்கு இந்த வேலைக்கு வர்றான். பானிபூரி விற்கிறவன் தானே.